ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத பக்கில் யாருமே இல்லாத ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். யாருமே இருக்க மாட்டாங்க, பாபு பக்கு கிளவி கிழமை யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் இருப்போம். ஓகே, அந்த பூச்சி இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேம் ஆரம்பிக்க நீங்கள் பாருங்கள். என்னடா யாருமே இருக்க மாட்டாங்கன்னுக்கிறிய, உண்மையான்னு கேட்காதீங்க, உண்மை தான். பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஆனால் நம்மளே வேணுக்குன்னு அவுட் ஆகிட்டா ஏதாவது ஒரு ரூமில் யாராவது ஒருத்தர் குச்சி போட்டுருவாங்க. அது யாருன்னே தெரியாது, ஆனால் எங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அது எப்படா ரூமில் போடுவாங்க, அப்போ இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, யாருமே இல்லை. நான் அத்தனை சவுண்டு போட்டு காமிக்கேன் பாருங்கள். அப்படின்னா இதை தள்ளி விட்டேன், இதை தள்ளி விட்டேன், இதை தள்ளி விட்டுட்டேன். இந்த சவுண்டுக்கு கன்ஃபார்மாக அந்த ட்வின்ஸ் பிரதர்ஸ் வந்துருக்குன்னு தானே வரமாட்டேங்க. பாருங்க, நான் எவ்வளோ நேரம் கழிச்சு வேணாலும் வந்து நிற்கேன். பார்த்தீங்களா, வரவே இல்லை. இதுதான் யாருமே இல்லாத ஒரு பக்கு. ட்வின்ஸ் கேமில் இப்படி ஒரு பக்கை கண்டுபிடிச்சிருக்கேன் நான். ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கிப் பண்ணான்னா டோரை ஸ்கிப் பண்ணுவோம், அதான் கரெக்ட். ஓகே, கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஓகே, இங்கிட்டு அவர் தானே. இல்லை, இன்னொரு ஒர்க்கை பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கிட்டு சரி ஓகே. இங்கிட்டு ஓகே, அதே பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்ட் போடணும்? இந்த ஒன்று என்ன தெரிகிறது, ஸ்க்ரூ ட்ரைவர்னு தெரிகிறது. ஃபஸ்ட் என்ன இது டர்ன் பார்க்கணும். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான ஐடிஸ்க் இருக்குது. ஐடிஸ்க்கு நமக்கு தேவை. இதுக்குள்ளே எதுவும் இல்லையா? லேசர் லைட்டு யாரு முடிஞ்சு போகிறவங்களாச்சே. சேரடா சவுண்டு கேட்டுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா நாளையா ஒன்றுமே இல்லை. என்ன அது, இது மைக்கு மாடி என்னடா சவுண்டு? அது லேசரில் படாமல் போகணும். அப்பா, லேசரில் படாமல் மட்டும். ஓகேங்களா, நான் சொல்லலை இந்த மேட்சில் யாருமே போட்டாங்கன்னு. டோர் ஹேண்டில் இருக்கு. ஓகே, இது எத்தனை சவுண்ட் கிட்டுச்சு. இந்த வீட்டில் யார் இருக்கா? சும்மா சவுண்டாக இருக்கும். இல்லை, 2 பேரும் உண்மையாக இருக்காங்களா இல்லைன்னா இருந்துச்சு. இருக்க மாட்டேங்களே. நான் ஒரு மேட்ச் ஆடவும் செஞ்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இல்லை கன்ஃபார்மாக இல்லை. ஆமாம், எனக்கு டவுட்டு, யாருமே இல்லாட்டும் இந்த லேசரை எப்படி உடைக்க முடியும்? லேசர் குஞ்சு போகுமோ, பற்றுமே தான். அங்கே தான் வரோம். இது இருக்குது, ஹேண்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன செய்யணும், அங்கே போட்டுட்டு என்ன செய்வோம். போய் பேச போக முடியுதான்னு பார்ப்போம். ஐயோ பறக்கிட்டேன். ஆனால் நான் இப்போ அடி வாங்கின பார்த்தீங்களா? ஆனால் யாரும் இங்கே கொண்டு வந்து எங்கேயோ போட்டுவாங்க. யாருமே இருக்க மாட்டேங்க சொல்லலை. ஓகே, ஓகேண்ணா போவோம்.
எனக்கு மட்டுமே அதான் கொஞ்சம் ஓகே. இந்த சப்போர்ட்டில் ஒன்றும் தேவையில்லை. ஓகே எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் ரூம்ஸ் இருந்துடும். இல்லை சும்மா ஓகே 2 டோரான்லேயும் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நான் தைரியமாக போவேன். யாருமே இல்லையே, அப்புறம் எதுக்கு போயிட்டு இங்கே ஒன்றுமே இல்லையே. ஐயோ சாரி. ஹேமர் இருக்கான்னு எங்கேயோ ஹேமர் பார்த்தேன். இங்கே தான் ஹேமர் பார்த்தேன். ஓகே 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 இப்போ திறந்து கண்காண ஒரு பாட்டு வச்சிடணும். என்ன இது சூரிய சப்பி போய் சப்பான்னு மண்டே மாதிரி கிடக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா இது என்ன இது சிலிண்டர் நமஸ்கார். எனக்கு எதுக்கு சிலிண்டர் நமஸ்க்கு? எனக்கு புரியல. எதுக்கு சிலிண்டர் நமஸ்க்கு? இங்கே யாருமே இல்லையா, அப்புறம் எதுக்கு நான் சிலிண்டர் நமஸ்க்கு போடணும்? ஏதோ இருக்கு இப்போ என்னத்துக்கு சிலிண்டர் நமஸ்க்கு வச்சுக்காங்க எனக்கு ஒன்று புரியல. கண்ணுக்கான பாட்டு கிடச்சிச்சு. ஒருவேளை நம்ம அந்த கிராணியும் கிளவனும் வர மாதிரி ஒரு ஆப்ஷன் தொட்டுட்டு பார்த்தீங்களா, ஒருவேளை அதால் கூட சிலிண்டர் நமஸ்க்கு பார்க்கலாம். என்ன தான் நான் கரெக்டாக பேசுகிறேன். ஓகே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னது இருக்குது? லேசர் லைட் போட்டு வச்சுருக்காங்க. ஒன்றுமே இல்லாததுக்கு ஏன்டா லேசர் லைட்டு? ஏன் ஃப்ரெண்டு தான் மஸ்ட் கொடுத்துருக்காங்க? எனக்கு ஒரே சந்தேகமாகவே இருக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா இன்னும் இல்லாது கண்ணு இருக்குது. ஓகே இந்த கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபில் பண்ணுவோம். ஃபில் எதுக்குற அதான் கிளம்பு யாரு என்ன சவுண்டு? என்ன சவுண்டு? என்ன சவுண்டு கட்சி? ஓகே ஏன்னா கிளம்புறது யாருமே இல்லையே, யாருக்குறா கேஸ் பண்ணுறேன்னு யாருக்காவது உதவும்ல, அதுக்காக தான் ஃபுல்லாக பண்ணிட்டு சத்தம் இருக்கு. என்ன சுத்தமாக இருக்கும்? ஆஹா ஏதோ ட்ராப் இருக்கு போலையே, அதான் சவுண்டு கொடுத்துனது. அப்போ இங்கே இருக்கக்கூடாது, ஏதோ ட்ராப் கிளம்பி வச்சுருந்தாலும் வச்சு ஒரு வேளை என்ன 3 புல்லட்டு சொல்லணுமா? என்ன 3 புல்லட்டு? எனக்கு அந்த 3 புல்லட்டு பார்த்தீங்கன்னா சொல்லு. இருக்குமோ சொல்லிருக்கேன். பார்ப்போம். பூச்சி சவரக்கா கூட இந்த இதில் எடுத்துக்காம ஓகே அது பார்ப்போம். இல்லை பூச்சி ஒருவேளை நம்ம வந்து நடந்துட்டு இருக்க போது கிழங்கு லைட்டாக உடச்சி மேலே இது பண்ணி வச்சுக்கோமோ? பூச்சி மேலே அட பாவி திட்டம் பார்த்தீங்களா? தான் கரெக்டாக இட்டோட்டு வச்சு விட்டுருக்கேன். ஓகே இப்போ லிஃப்ட் அப்படியே நிற்கிது, அப்படியே போயிடும். ஏன்னா கரெக்டாக இட்டாட்டு பட்டு சுட்டு போடுங்க. கரெக்டாக சித்தர் மாதிரி சுட்டு பூச்சி சதிச்சு. ஓகே கேமில் யாரும் இருக்க மாட்டாங்க, பூச்சி இருக்கும், நம்மளும் இருக்கும். வேறு யாரும் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. மேலே ஒரு பொருள்
வேணா இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு இந்த இதுதான் தேவை சொல்கிறது. இங்கே போய் வந்துச்சு அந்த பொருள். ஓ மை காட், பட்டன் இங்கே ஒன்று இருக்கிறதுக்கு அங்கே சுட்டாது இங்கே இருக்கிற அங்கே அடித்தா இங்கே வலிக்குதாக்கும். ஆமாங்க, போகும்போது வரப்போதெல்லாம் சவுண்டு கொடுத்துக்கினே இருக்குது. அப்புறம் எப்படி உடஞ்சிக்கிட்டு வந்துடுமோ தெரியல. 3-3-1 ஆயிரப்பா சுற்றி ஈஸி ஆகுது. இதே மாதிரி என்ன மச்சி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு புல்லட் எதுவும் யூஸ் பண்ணலாம்னு கரெக்டாக அந்த பம்ப் ஹேண்டில் சுடு போடு. இப்போ அந்த பம்ப் ஹேண்டில் எடுத்துன்னு போயிட்டு என்ன செய்யணும், அங்கே போட்டு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள பாஸ் உடஞ்சிருக்கும். அது வந்து அந்த சாவியை நைஸாக எடுத்துக்கோங்க. என்ன அது காரை போஸ்டிங் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பாரு இருக்கிறது நனவு இல்லாமல் அவசரத்தில் உருன்னு போயிட்டேன். இல்லை இது இருக்கிறதே எனக்கு நனவு இல்லைங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன். இருக்கிறது எனக்கு இருக்கிறது இது ஒரே ஒரு பாக்கெட். அதுலேயும் ஒரு புல்லட்டு கூட இல்லை. அது தண்டத்துக்குன்னு கிடக்குது அந்த பாக்கெட். நைஸாக இறங்கணும். இறங்கிட்டு இங்கே மெடிக்கிட்டு இருக்கா. மெடிக்கிட்டு இந்த ஊற்று மருந்து தான் தேவை. பேண்டேஜ் எங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன் இருக்கு. அந்த அந்த பாட்டிலை திறந்து அந்த சிறப்பு ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் காணும். இந்த இருக்குங்க இதுதான் அந்த இது. காணும் எப்படி காணும். சரி அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம பக்கம் தேடுவோம். ஒவ்வொரு முழுக்க தேடுவோம். கிடைக்காம போயிட போகுது. இந்த நம்மளுக்கு இருக்க தேவை. யாருமே இல்லாத வீட்டுக்கு எதுக்கு தேவை. எனக்கு கிச்சனுக்கு போய் நம்ம தேடி பார்ப்போமா இருக்கேன். கிச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கான பார்ட்ஸ் இருக்கிறதே பார்ப்பேன். பார்த்தாச்சு இந்த கிச்சனு. பார்த்தீங்கன்னே நச்சுன்னு வந்து பாருங்க. மேலே எங்கே இருந்தால் எடுத்துகிட்டு போனோமா. அந்த இது சிறப்பு எங்கே போயிருக்கோம். சின்னதாக ஊதா கலர் ஒரு பாட்டில் இருக்கும். கரெக்டாக பாருங்களேன், சாவி போய் உட்காந்துட்டு. ஓகே, இந்த பாஸ்வேர்டு போட்டு பார்ப்போம். என்னது இருக்குது, அயன் கராஜ் இருக்குது, அவ்வளோதான் தெரியுது. டைமண்ட் இருக்குது. டைமண்ட் போய் என்ன ஷவுட்டில் போய் போடுவோம். டைமண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஆமாம் நமக்கு பட்டன் கிடச்சிச்சோ. ஆல்ரெடி பட்டன் கிடச்சிச்சு. அதனால் இப்போ வந்து இதுக்கப்புறம் கீழே தானே போகணும். கீழே போகும்போது மறப்போம்மா. கீழே தான் போகணும். கரெக்டாக தானே போகணும். அங்கே தான் போகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுட்டு சுற்றி வரட்டும். வச்சுட்டு இதில் என்ன இருக்கான்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஹேண்ட் வீல். ஓகே, அந்த ஹேண்ட் வீல் எடுத்துகிட்டு யாருமே இல்லையே. அப்போ எப்பட்டுக்குள்ள திடீர்னு மாட்டிங்கன்னா எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அது கோபர் வச்சு தான் வரணும். கோபர் போய் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து போடணும். எப்போடா இந்த சிறப்பு கழிச்சிச்சா மறந்து ஊதா பாட்டில் மறந்து இப்போ என்னை எவ்வளோ தூரம் ஆகி விட்டுருச்சு. இப்போ பற்றி இருக்கு. ஐயோ பாரு,
இருக்கிறது கொஞ்சம் தானே எடுத்து அப்படியே ஃபுல்லாக கரைச்சிடுவோம் குறைக்குவேன். இருக்கிறத போட்டுப்போம். என்னடா 2-3 மடிக்கிட்டுன்னு போடணும் போ. டேய் இப்போ 3 எதையும் போட்டுட்டா கரைச்சதுக்கு என்னது கொடுக்கும், என்னது போடணுமா? கொஞ்சம் லைஃப் இருக்குல்ல அதை வச்சே போகும். சரி பார்த்தீங்கன்னா கௌபரம் எடுத்துகிட்டு போட்டுருவோம். ஆனால் திடீர்னு எதிலாவது அது வாங்கிட்டு அங்கே போய் உண்டுட்டேன்னா கன்ஃபார்மாக யாருமே வரமாட்டேங்குது. அதனால் கௌபரம் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் போட்டுக்கணும். இவர் போட்டால் தான் எனக்கு வசம் வரும். ஈஸியாக முடிஞ்சிச்சு. யாருமே இல்லாததுனால ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஆனால் கண்ணுக்கான இன்னொரு பாட்டு கண்டுபிடிக்கணும். ஆனால் எதுக்கு இப்போ கண்ணு வச்சுருக்கேன் அழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஆமாம் நம்ம அங்கே போய் இது வேறு பண்ணுங்க. ஐயோ அதை பண்ணுறதை விட்டு நமக்காக இது பண்ணிட்டுருக்கோம். இந்த ரூம் போய் மறந்துட்டோமே. ஓ இங்கே தான் கண்காணி பாட்டு சொல்லலை, இங்கே தான் இருக்கும். இந்த கண்காணி பாட்டு முக்கியமா அப்படின்னு கேட்காதீங்க. முக்கியம் எதுக்குன்னா கடைசியில் இருக்கிறதுக்காக. கடைசியில் ஒரே ஒரு வேலைக்கு முக்கியம். காமிக்கிறேன். கேமை வெற்றி முடிக்க போகிறோம். நான் போய் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை கையில் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா கண்ணு சீரனுக்கான இடத்துக்கும் வந்துட்டேன். எதுக்காக இங்கே வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ணை ரெடி பண்ணிவிட்டு இந்த ஒரே ஒரு இதை போட்டு ஃபுல் எனர்ஜி எடுத்துட்டு தான் நம்ம போவோம் நாங்களாம். ஓகே இந்த கன் எதுக்கு அப்புறம் ரீலோட் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் நான் 3 பொருள் எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் இது எதுக்கு எடுத்தேன்னா 1 2 இன்னொன்று மேலே 3 இன்னொன்று இருக்குது மேலே. அது மேலே போங்க. மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்று இருக்கும். இந்த டைமண்ட் ஃபோட்டோ இருக்கா என்ன இங்கே சவுண்டு இது டைமண்ட் ஃபோட்டோ இருக்கா அதை தள்ளிங்கன்னா உங்களுக்கு கேலி ஃபோட்டோ இருக்கும். அதுவே வச்சுக்கோங்க. இதுக்கு தான் இந்த 4 புல்லட் எதுக்குன்னு கேட்டீங்க. இதுக்கு தான். ஓகே கண்டினியூ அங்கே போய் கீழே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா தப்பிக்க போகிறேன். போட்டுருக்கா அடப்பா போட்டு வச்சுருக்கேன்னா ஐயோ போட்டுக்கார நான் சாவி எடுக்கணுமாமே. ஐயோ நான் அதை மறந்தே விட்டுனேன். சரி போட்டு நான் சாவி எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆக போய் கண்டினியூ பண்ண. எஸ்கேப் ஆக போகிறது இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். இந்த ரெட்டு எங்கே இருக்கும்? ரெட்டு கலரில் இருக்கும். ரெட் கலரில் சோப்பு கீ மஞ்சள் கீ எல்லா கீயும் இருக்கும். சோப்பு கீ க்ரீன் கீ இது எதுக்கு எனக்கு தேவையில்லை. ஓகே பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிக்கிறேன். எனக்கு போயிட்டு எஸ்கேப் ஆகும் போகிற டயத்தில் ஃபோட்டோ பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா காணும் பேசி. அதனால் நான் மறுபடியும் ஒரு மேட்ச் போட்டு ஆடிட்டு எஸ்கேப் ஆக போகிற நேரத்தில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணி காமிக்கிறேன். அது பார்த்திங்கன்னா மறுபடியும் ஆடிருக்கேன். மறுபடியும் ஆடி இந்த பொருளெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட 2வது தடவை ஆடிருக்கேன். ரொம்ப கஷ்டம் கேட்கும். ஆனால் வந்து சாவி திறக்கலை. சாவி நான் எடுத்துகிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். என்ன பொருள் இங்கே போட்டு சாவியை போய் தேட்டோடைய பார்க்கணும்ப்பா. சாவி எங்கே இருந்துச்சு பார்ப்போம் தெரியும். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நான் கட் பண்ணிக்கிறேன். கேஸ் கடைசியாக எஸ்கேப் பண்ண போகிறோம்.
அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா யாரும் இல்லை. ஓகே, இதோட இந்த கேம் இல்லை, இந்த இது பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விட்டு விட்டு பெறுவது நான் உங்களை ஜிடி. பை காய்ஸ்.